எம்எல்ஏவாக உள்ள அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் பலவந்தமாக கைது செய்யும் நடவடிக்கையை தவிர்த்திருக்க வேண்டும் என்று வீரபாண்டியன் கருத்து தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். அரசியல் நாகரிகம் பேணுவதில் அக்கறை காட்ட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் பொதுக்கூட்டம் ஒன்றில் தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தரம் தாழ்ந்த முறையில் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டிருக்கிறார். அரசின் நடவடிக்கைகள், பிற அரசியல் கட்சிகளினுடைய கொள்கைகள், முடிவுகள் மீது விமர்சனங்கள் முன்வைப்பதற்கும் சிலவற்றை கண்டிப்பதற்கும் கூட அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அது ஆரோக்கியமான ஜனநாயக நடைமுறையை வலுப்படுத்தும் என்பதனில் கருத்து கொள்ள வேண்டும். இதனை தவிர்த்து அரசியல் களத்தில் உள்ளவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளை பேசுவதும், அதுவும் பொதுவெளியில் தரம் தாழ்ந்து பேசுவதும் சட்ட அத்துமீறலாகும். அதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது அரசினுடைய கடமை என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் உள்ளவரை காவல்துறையினர் பலவந்தமாக கைது செய்யும் அளவிற்கான தீவிர நடவடிக்கையை தவிர்த்திருக்க வேண்டும் எனவும் மு வீரபாண்டியன் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் வகிக்கும் பொறுப்புக்கும் பெருமை சேர்க்காது என்பதனையும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் தளத்தில் நாகரிகத்தையும் உயர்ந்த பண்பாட்டையும் பேணி பாதுகாப்பதில் பொது வாழ்வில் உள்ள அனைவரும் அக்கறை காட்டுவது அவசியம் என்பதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயற்குழு வலியுறுத்துகிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.